இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் பலியானதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் செல்போன் டவரில் ஏறி 4 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, சொல்லுங்க, எந்தெந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன பாலா? நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒரு படகு மீது தனுஷ்குடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய கடல் பகுதிக்கு வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் ஒரு படகின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதனால் அதில் படகில் இருந்த ஒரு மீனவர் ருஜோ என்ற மீனவர் கழுத்தில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். அதே போல மற்ற ஒரு மீனவர் சரோன் என்பவரும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையை கொண்டு வரும் வழியில் பிரிச்சோ என்ற மீனவர் உயிர் பிரிந்தது. இதனை அடுத்து அவர் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அறையில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த சரோன் என்ற மீனவரை உடனடியாக மேல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்பு அவர் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையை கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம், அதாவது மீனவர் இலங்கை கடற்படையினுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு உயிரிழந்த சம்பவம் ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிமடம் பாம்பன் போன்ற பகுதியில் மீனவர் கிராமங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக ஒரு 7 மணி அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ராமேஸ்வரம் தேவஸ்தானம், அதாவது கோவில் கார் பார்க்கிங் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி இந்த தமிழக மீனவர் மீது நடத்தப்பட்ட படுகொலையை கண்டித்தோம். உடனடியாக மத்திய அரசு இதற்கான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். தொடர்ந்து மீனவர்கள் தாக்குதல் நடத்துவதும் சிறைபிடிப்பதும் தொடர் நிகழ்வாக உள்ளது. ஆனால் மத்திய அரசு இதுவரைக்கும் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவோ படகுகளை மீண்டு தருவோ இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவே. ஆகவே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உடனடியாக மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த செல்போன் டவரில் மீனவர்கள் போராட்டம், தமிழகம் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாலா, அதாவது 4 பேர் இந்த செல்போன் டவர் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரதா சொன்னீங்க. இந்த விவகாரத்தில் இவங்களுடைய பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது தற்போது நேற்று நள்ளிரவு ஒரு சுமார் 12-12:30 மணி அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு பலியான மீனவரனுடைய உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையை கொண்டு வரப்பட்டது. அதன் பின்பு இங்கே உள்ள மீனவ சங்க தலைவர்கள் இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள், அதாவது கடலுக்கு செல்லாமல் பகுதியில் இருந்த மீனவர்கள் தற்பொழுது வரை ஜிஹெச்சில் உள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது அடுத்த கட்ட போராட்டம் குறித்து தங்கச்சிமடம் பகுதியில் மீனவ சங்க தலைவர்கள் மற்றும் மீனவர்கள் ஆலோசித்து வருவதாக தகவல் வருகின்றது. அதன் பின்பே மீனவர்களுடைய பலியான மீனவர்களுடைய பெற்றுக்கொள்வதா அல்லது போராட்டத்தில் குதிப்பதா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். ஆனால் இருப்பினும் மீனவர்கள் சங்க தலைவர்கள் சொல்லும் பொழுது தொடர்ந்து இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல் மற்றும் சிறைபிடிப்புக்கு காரணமாக இதுவரைக்குமே ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து மீனவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு, அதாவது 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு காரைக்கால் மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதுவே ஒரு இறுதியான துப்பாக்கிச்சூடாக இருக்கும் பொழுது தற்பொழுது ஒரு சூழ்நிலை நிலை ஏற்பட்டு இருக்கும்போது இந்த நிலையில் மீனவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 10, 11 மற்றும் 12ஆம் தேதியில் ஒரு கச்சத்தீவு திருவிழா நடைபெற உள்ள நிலையில் மீனவர்களை திட்டமிட்டு கச்சத்தீவில் உரிமை கொண்டாடக்கூடாது என்பதற்காகவே இந்த மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இருப்பினும் உடனடியாக இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்போது மீனவர்களுடைய கோரிக்கையாகவும் உள்ளது.